ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை சஷ்டி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறத பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் நிறைய இருக்கும். திருமணம் நடக்காமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வியாபாரத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்கு. தினமும் சில பேரால் வேலைக்கு கூட போக முடியாமல் அந்த மாதிரி ஒரு நிலைமை கூட இருக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வழிபாடு ரொம்ப கைமேல பலன் கொடுக்கும்னே சொல்லலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அவ்வப்போது சிக்கல்கள் வந்துட்டே இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாதுங்க. ஆனால் சில பேருடைய வாழ்க்கையே சிக்கல்ல சிக்கி இருக்கும். எந்த ஒரு முயற்சியையும் எடுத்தாலுமே அதில் சிக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிக்கலை அவிப்பதற்குள்ள நமக்கான நேரம் கூட முடிஞ்சிருங்க. யாராவது ஒருத்தர் இந்த சிக்கலை அதாவது இதை நமக்கு விடுவிப்பாங்களா, வருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் நமக்கு சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு கட்டத்தில் வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் நாம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், கஷ்டங்கள் எல்லாமே தேய்பிறை நிலவு போல தேய்ந்து போகணுமா, நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சஷ்டி திதியில் முருகர் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது சிக்கல் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் நமக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். வேலையில் சிக்கல், அதாவது வேலை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனை, அப்புறம் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, குழந்தைங்களால் பிரச்சனை, இந்த சிக்கல் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பொதுவாகவே வளர்ப்பிறை வழிபாட்டை வீட்டில் செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. தேய்பிறை வழிபாடு அப்படின்னாலும் கோவிலுக்கு போய் வழிபாட்டை செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இது தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க. நாளை காலையில் 6 மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடியாதவங்க மாலை 6 மணிக்கு மேலே கூட இதை செய்யலாம். முருகருக்கு 6 விளக்கேற்றி வைங்க. அதுவும் நெய் விளக்குனா ரொம்ப நல்லது. இல்லைங்க, நெய் ஏற்ற முடியாது, நெய் விளக்கு போடுற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. உங்கள் சௌகரியம் போல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. அப்புறம் முருகப்பெருமான் கோவிலை 6 முறை நீங்கள் வலம் வரணும். இப்படி முருகப்பெருமானை வலம் வரும்போது ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முருகப்பெருமானை வலம் வரும்போது மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு எண்ணிக்கை மீது கவனம் செலுத்தணும் இல்லையா? அப்படி செலுத்த முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சுத்தனும் அதே சமயம் நம்ம இந்த மந்திரத்தையும் சொல்லணும்ல. உங்கள் மனதை முருகப்பெருமான் மீது வச்சுட்டு இந்த மந்திரத்தை கணக்கில்லாமல் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே போல் அந்த 6 முறை சுற்றி வர்றதுக்கு வேணா நீங்கள் கையில் பூக்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறைக்கும் அந்த பூக்களை அந்த முருகப்பெருமான் வேல் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே நீங்கள் அந்த பூவை போட்டுக்கலாம். இந்த 6 முறை சுற்றி வரும்போது 6 பூக்கள் போட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிடும். மனது முழுக்க உங்களுக்கு முருகன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். முருகனது மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் இருக்கும் ஏதோ ஒரு சிக்கலை மனதில் வச்சுட்டு அந்த சிக்கல் சரியாக இந்த வழிபாட்டை நாளைய தினம் வரக்கூடிய சஷ்டி திதியில் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி கொடுப்பாரு. அதனால நீங்கள் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. செஞ்சு பாருங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நாம் நம்பணும் ஃபஸ்ட்டு. கடவுளை நம்பி நாம் எந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்குங்க. அதே போல் நம்ம செய்கிற வழிபாடை தொடர்ந்து நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இப்போ நம்ம கேட்டோம் சாமி கொடுக்கல அப்படின்ட்டு உடனே நாம் உதறிட்டு போயிடக்கூடாது. எப்பயுமே நாம் அந்த தவறை செய்யவே கூடாதுங்க. நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். நீங்கள் நம்பிக்கையோட அந்த வழிபாடை செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.